அத்தூதுவர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கியிருக்கின்றோம். அவர்களில் அல்லாஹ் பேசியவருமிருக்கிறார். அவர்களில் சிலரை பதவிகளில் அவன் உயர்த்தியும் இருக்கின்றான். மேலும் மரியமுடைய குமாரர் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளைக் கொடுத்து ருஹுல் குதுஸ் என்னும் பரிசுத்த ஆவியைக் கொண்டும் அவரை நாம் பலப்படுத்தினோம். இன்னும் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின்னருள்ளவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். ஆயினும் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டனர். ஆகவே அவர்களில் விசுவாசங்கொண்டவரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்து விட்டவரும் உள்ளனர். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். எனினும் அல்லாஹ் தான் நாடியதைச் செய்கிறான். விசுவாசங்கொண்டோரே, எந்தவிதமான பேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நாள் வருமுன் உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் எத்தகையவென்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் ஜீவனுள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை சிறு துயிலும் உறக்கமும் பீடிக்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் நாடியவையன்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து யாதொன்றையும் முற்றிலும் மற்றவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவனுடைய குர்சியு வானங்களிலும் பூமியிலும் விசாலமாக பரவியிருக்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. மேலும் அவன் மிக்க உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். சத்திய இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தகைய நிர்பந்தமுமில்லை. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி திட்டமாக தெளிவாகிவிட்டது. ஆகவே எவர் தாகூத்தே, ஷைத்தானே நிராகரித்து விட்டு அல்லாவை விசுவாசிக்கிறாரோ அவர் திட்டமாக அருந்து போகாத பலமான கயிற்றைப் பற்றி பிடித்துக் கொண்டார். மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவன், நன்கறிகிறவன். அல்லாஹ் விசுவாசங்கொண்டோருக்கு பாதுகாவலன். அவர்களை இருள்களிலிருந்து பேரொளியின்பால் அவன் வெளிப்படுத்துகிறான். மேலும் அல்லாவை நிராகரித்தோர் அவர்களின் பாதுகாவலர்கள் தாகூத் என்ற ஷைத்தான்கள்தான். அவர்கள் அவர்களை பேரொளியிலிருந்து இருள்களின்பால் வெளிப்படுத்துகின்றனர். அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அல்லாஹ் தனக்கு ஆட்சியை கொடுத்ததற்காக அவன் நன்றி கொண்டவனாக இப்ராஹீமிடம் அவருடைய இரட்சகனைப் பற்றி தர்க்கம் செய்தவனே, நபியே, நீர் பார்க்கவில்லையா? அது சமயம் இப்ராஹீம் எவன் உயிர் கொடுக்கவும் மரணத்தை அளிக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என்னுடைய இரட்சகன் என்று கூறினார். அப்போது அவன், நானும் உயிர்ப்பிக்கச் செய்வேன், மரணிக்கவும் வைப்பேன் என்று கூறினான். அதற்கு இப்ராஹிம், அப்படியாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்து கொண்டு வருகின்றான். நீ அதை மேற்கிலிருந்து கொண்டு வா எனக் கூறினார். ஆகவே நிராகரித்த அவன் பதில் கூற இயலாது திகைப்பில் ஆழ்த்தப்பட்டான். மேலும் அல்லாஹ் அநியாயம் செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தார்க்கு நேர்வழி காட்டமாட்டான். அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாகச் சென்றவரைப் போல், நபியே, நீர் பார்க்கவில்லையா? அவர் அதிலுள்ள முகடுகளின் மீது அவை வீழ்ந்து கிடக்கக் கண்டு, இதனை எவ்வாறு இது இறந்தபின் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணித்திருக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரிடம், நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் எனக் கேட்டான். அதற்கவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பாகம் இருந்தேன் எனக் கூறினார். அதற்கு அல்லாஹ், அன்று நீர் 100 வருடங்கள் இந்நிலையில் இருந்தீர் என்று கூறினான். ஆகவே உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் நீர் நோக்குவீராக. அவை எவ்வித மாறுதலும் அடையவில்லை. இன்னும் உம்முடைய கழுதையின்பால் நோக்குவீராக. மனிதர்களுக்கு உம்மை ஓர் அத்தாட்சியாக நாம் ஆக்குவதற்காகவும் மரணிக்கச் செய்து உம்மை உயிர் கொடுத்து எழுப்பினோம். இன்னும்
அக்கழுதையின் எலும்புகளின்பால் எவ்வாறு அவைகளைச் சேர்த்து பின்னர் அதன் மீது மாமிசத்தை அணிவிக்கின்றோம் என்று நீர் நோக்குவீராக. பின்னர் அவருக்குத் தெளிவான போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்று நான் அறிகிறேன் என்று கூறினார். இன்னும், இப்ராஹிம், என் இரட்சகனே, மரணித்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை நீ எனக்குக் காண்பிப்பாயாக எனக் கூறிய போது அவன், நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கவர், ஏன் இல்லை? நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், என்னுடைய இதயம் அமைதியடைவதற்காக என அவர் கூறினார். அதற்கு அல்லாஹ், பறவைகளிலிருந்து 4 பிடித்து பின்னர் நீர் அவைகளைத் துண்டாக்கி அவற்றிலிருந்து ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்து விடுவீராக. பின்னர் நீர் அழைப்பீராக. அவை உம்மிடம் வேகமாய் வந்து சேரும். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக எனக் கூறினான். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களைச் செலவு செய்கின்றார்களே, அத்தகையோரின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தைப் போன்றிருக்கின்றது. அது 7 கதிர்களை முளைப்பித்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் உள்ளன. இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இருமடங்காக்குகிறான். அல்லாஹ் மிக்க விசாலமானவன், யாவற்றையும் அறிகிறவன். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை கொடுக்கப்பட்டவனுக்கு தாங்கள் செலவு செய்ததை அதன் பின்னர் சொல்லிக் காட்டுவதையோ வேறு விதமாக நோவினை செய்வதையோ தொடர மாட்டார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு யாதொரு பயமுமில்லை. எதனைத் துன்புறுத்தல் தொடர்கிறதோ அத்தகைய தர்மத்தை விட இன்சொல்லும் மன்னிப்பும் மிகச் சிறந்தவையாகும். இன்னும் அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டும் தேவையற்றவன், மிகவும் சகித்துக் கொள்ளக்கூடியவன். விசுவாசங்கொண்டோரே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசங்கொள்ளாமலும் முகஸ்துதிக்காக பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவும் தன் பொருளைச் செலவு செய்கிறவனைப் போல் நீங்கள் உங்களுடைய தர்மங்களைச் சொல்லிக் காண்பித்தும் நோவினைகள் செய்தும் அதன் பலனை வீணாக்கி விடாதீர்கள். ஆகவே அவனுடைய உதாரணம் ஒரு வழுக்கு பாறையைப் போன்றிருக்கின்றது. அதன் மீது மண் படிந்தது. அப்போது ஒரு பெருமழை பெய்து அதைத் தொட்டது. அப்போது அதை வெறும் பாறையாக விட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து எந்த ஒன்றின் மீதும் அதன் பலனை பெற சக்தி பெறமாட்டார்கள். மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான். மேலும் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியும் தங்களுடைய மனங்களில் தங்கள் செயல்களுக்கு அல்லாஹ் நற்கூலி நல்குவான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டும் செலவு செய்கின்றார்களே, அத்தகையோருடைய தர்மத்துக்கு உதாரணம் உயர்ந்த பூமியின் மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. அதை ஒரு பெருமழை தொட்டது. அப்போது அது 2 மடங்கு பலனைத் தந்தது. பெருமழை அதை தொடாவிடினும் சிறு தூறலே அதற்குப் போதுமானது. இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றைப் பார்க்கின்றவன். உங்களில் ஒருவர் அவருக்கு பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிறைந்த ஒரு தோப்பு இருந்து அதன் கீழ் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதில் அவருக்கு சகலவகை கனிகளும் உள்ளன. அந்நிலையில் அவரை வயோதிகம் பீடித்துவிட்டது. சம்பாதிக்க இயலாத பலவீனமானவர்களான சந்ததிகளும் அவருக்கிருக்கின்றனர். அப்போது நெருப்பை தன்னில் கொண்ட புயற்காற்று அதனைத் தொட்டது. பின்னர் அது கரிந்து விடுவதை அவர் விரும்புவாரா? நீங்கள் சிந்தித்துணர்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் உங்களுக்கு பூமியிலிருந்து நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நல்லவைகளை தர்மமாக செலவு செய்யுங்கள். இன்னும் அதில் கெட்டதை செலவு செய்ய நீங்கள் நாடாதீர்கள். காரணம், நல்லவையல்லாததை உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் வெட்கமேலீட்டால் அது விஷயத்தில் கண்மூடினவர்களாகவே தவிர அதை நீங்கள் எடுக்கக்கூடியவர்களல்லர். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன், மிக்க புகழுக்குரியவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தருமம் செய்வதால் ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை அச்சுறுத்தி மானக்கேடானதைக் கொண்டு உங்களை அவன் ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ தன்னிடமிருந்து பாவ மன்னிப்பையும் பேரருளையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். மேலும் அல்லாஹ் மிக விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிகிறவன்.
அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். இன்னும் எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்படுகின்றாரோ அவர் திட்டமாக அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டு விடுகிறார். மேலும் அறிவாளிகளைத் தவிர வேறெவரும் உபதேசம் பெறமாட்டார்கள். நன்மைக்காக செலவு வகையிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அல்லது நேர்ச்சையிலிருந்து நீங்கள் எதை நேர்ச்சை செய்த போதிலும் அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் இல்லை. தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாகச் செய்தால் அதுவும் நல்லதே. மேலும் அதனை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் அதனை கொடுத்தால் அது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். மேலும் அது உங்களுடைய சில பாவச் செயல்களின் விளைவுகளை உங்களை விட்டு போக்கிவிடும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்குணர்பவன். நபியே, அவர்களை நேர்வழி நடத்தும் பொறுப்பு உம்மீதல்ல, எனினும் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான். விசுவாசிகளே, நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே பயன் தரக்கூடியதாகும். மேலும் அல்லாஹ்வின் சங்கையான முகத்தை தேடியே அல்லாது நீங்கள் செலவு செய்யாதீர்கள். நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்த போதிலும் உங்களுக்கு பூரணமாக திருப்பித் தரப்படும். மேலும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். விசுவாசங்கொண்டோரே, தர்மமானது அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை முற்றிலும் போர் செய்வதற்கென அர்ப்பணஞ்செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்களே, அத்தகைய ஏழைகளுக்குரியதாகும். தங்களின் சொந்த வாழ்க்கை தேவைக்கு பூமியில் பிரயாணம் செய்ய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். அன்றி அவர்கள் பிறரிடம் யாசிக்காத அவர்களின் பேணுதலினால் அவர்களின் நிலையை அறியாதவர் அவர்களை சீமான்களென எண்ணுவர். அவர்களுடைய அடையாளங்களால் நீர் அவர்களை அறிந்து கொள்வீர். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தி கேட்க மாட்டார்கள். நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவன். விசுவாசங்கொண்டோரே, தங்கள் செல்வங்களை தர்மத்திற்காக இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடத்தில் உண்டு. அவர்களுக்கு மறுமையில் யாதொரு பயமுமில்லை. எம்மையில் விட்டுச் சென்றதைப் பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். வட்டியை உண்பவர்கள் ஷைத்தான் தீண்டியதால் எவனே அவன் நினைவிழக்கச் செய்தானோ அத்தகையவன் எழும்புவது போலன்றி வேறு வகையாக மறுமை நாளில் அவர்கள் எழமாட்டார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் ஆளானது நிச்சயமாக வணிகமெல்லாம் வட்டியே போன்றதுதான் என திட்டமாக அவர்கள் கூறியதால்தான். மேலும் அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து அவன் வட்டியே ஹராமாக்கி தடுத்துவிட்டான். ஆதலால் உங்களில் யாருக்கு தன் இரட்சகனிடமிருந்து வட்டியை பற்றி கண்டித்து உபதேசம் வந்த பின்னர் அதை விட்டு அவர் விலகிக் கொண்டாரோ அவர் அதற்கு முன் வாங்கிச் சென்று போனது அவருக்குரியதே. இன்னும் அவருடைய காரியம் அல்லாஹ்வின் பாலாகும். மேலும் இக்கட்டளை கிடைத்தபின் எவர்கள் வட்டியை எடுப்பதன்பால் திரும்பி விடுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அல்லாஹ் வட்டியே அதில் எவ்வித அபிவிருத்தியுமில்லாது அழித்து விடுவான். மேலும் தர்மங்களை அபிவிருத்தியைக் கொண்டு வளரச் செய்கின்றான். மேலும் பாவியான நிராகரித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். விசுவாசங்கொண்டு நற்கர்மங்களையும் செய்து தொழுகையையும் நிறைவேற்றி ஜகாத்தையும் கொடுத்தார்களே, நிச்சயமாக அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களின் இரட்சகனிடத்தில் உண்டு. மேலும் அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமுமில்லை. அவர்கள் இவ்வுலகில் விட்டு செல்கின்றவை பற்றி கவலை அடைய மாட்டார்கள். விசுவாசங்கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உண்மையாக விசுவாசங்கொண்டவர்களாக இருப்பின் வட்டியில் எடுத்தது போக எஞ்சியிருப்பதை எடுக்காமல் விட்டுவிடுங்கள். ஆகவே கட்டளையிடப்பட்டவாறு நீங்கள் செய்யாவிடின் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்துவிடுங்கள். மேலும் நீங்கள் தவ்பா செய்து மீண்டுவிட்டால் உங்கள் செல்வங்களின் அசல் தொகைகள் உங்களுக்குண்டு. நீங்கள் அதிகமாக வாங்கி கடன்பட்டோருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அவ்வாறே நீங்களும் மூலத்தொகையை
பெற்றுக்கொள்வதிலிருந்து அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். மேலும் கடன் பட்டவர் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பித் தர முடியாதாறு அவர் கஷ்டத்தையுடையவராக இருந்தால் கடனைத் தீர்க்கும் வசதி ஏற்படும் வரையில் எதிர்பார்த்திருத்தல் வேண்டும். மேலும் அதன் நன்மை பற்றி நீங்கள் அறிகிறவர்களாக இருப்பின் அதை கடன்பட்டவருக்கே நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இன்னும் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் அல்லாவின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலியானதை பூரணமாக கொடுக்கப்படும். அதில் அவர்களோ அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட தவணை வரை நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் உங்களிடையே அதை எழுதுபவர் நீதத்தைக் கொண்டு எழுதவும். அவ்விருவரும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் எழுதக் கோரினால் எழுத்தாளர் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தது போன்று நீதமாக அவர் எழுதுவதற்கு மறுக்க வேண்டாம். ஆகவே அவர் எழுதிக் கொடுக்கவும். இன்னும் எவர் மீது கடன் இருக்கிறதோ அவரே வாசகத்தை கூறவும், வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு அவர் பயந்து கொள்ளவும். மேலும் அதில் யாதொன்றையும் அவர் குறைத்து விட வேண்டாம். எனவே எவர் மீது கடன் இருக்கின்றதோ அவர் அறிவற்றவராகவோ அல்லது நோய், முதுமை, சிறு பிராயம் போன்றதால் பலவீனமானவராகவோகவா அல்லது தானே வாசகன் சொல்லச் சக்தியற்றவராகவோ இருந்தால் அவருடைய பாதுகாவலன் நீதமாக வாசகங்கூறவும். மேலும் நீங்கள் உங்களுடைய ஆண்களிலிருந்து நீதிவான்களான இரு சாட்சிகளை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு இருவரும் ஆண்களாக இல்லாதிருந்தால் சாட்சியாளர்களில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களில் ஒரு ஆணும் இரு பெண்களும் சாட்சியாக்கப்பட வேண்டும். இரு பெண்கள் ஏனெனில் அவ்விருவரில் ஒருவர் மறந்து விடலாம். அப்போது அவ்விருவரில் ஒருத்தி மற்றொருத்திக்கு நினைவுபடுத்துவாள். மேலும் சாட்சிகள் தாம் அறிந்ததைப் பற்றி கூற அழைக்கப்படும்போது அறிந்ததைக் கூற மறுக்க வேண்டாம். இன்னும் கடன் சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் அதன் தவணை வரையில் அதனை எழுதிக் கொள்வதில் சடைந்து விடாதீர்கள். இது அல்லாவினிடத்தில் மிக்க நீதியானதும் சாட்சியத்தை மிக்க உறுதிப்படுத்தக்கூடியதும் நீங்கள் சந்தேகிக்காமலிருப்பதற்கு மிக்க நெருக்கமானதுமாகும். நீங்கள் உங்களுக்கிடையில் உடனுக்குடன் செய்யும் ரொக்கமான வியாபாரமாக இருந்தாலே தவிர அப்போது அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளாமலிருப்பது உங்கள் மீது குற்றமல்ல. மேலும் ஒருவருக்கொருவர் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்டால் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் எழுதுகிறவனோ சாட்சியோ தமக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டுமென துன்புறுத்தப்படக்கூடாது. இன்னும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பாவமாகும். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் இது பற்றியவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வோ ஒவ்வொரு பொருளைப் பற்றியும் நன்கறிகிறவன். இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு அதனை எழுத எழுத்தாளரையும் நீங்கள் பெறவில்லை என்றால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக கைப்பற்றப்படும் அடமானமாகும். உங்களில் சிலர் நம்பி அடமானம் வைப்பாரானால் நம்பப்பட்டாரே அத்தகையவர் தன்னிடம் இருக்கும் அடமானத்தை ஒழுங்காக நிறைவேற்றிவிடவும். மேலும் தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும். சாட்சியத்தை நீங்கள் மறைக்கவும் வேண்டாம். எவரேனும் அதனை மறைத்தால் நிச்சயமாக அவருடைய இதயம் பாவத்திற்குள்ளாகி விடுகின்றது. மேலும் மனிதர்களே, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிகிறவன். வானங்களிலுள்ளவையும் இன்னும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியவையாகும். இன்னும் உங்களுடைய மனங்களிலுள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அவற்றை நீங்கள் மறைத்துக் கொண்டாலும் அதைப் பற்றி அல்லாஹ் உங்களை விசாரணை செய்து கணக்கு கேட்பான். ஆகவே அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பளிப்பான், அவன் நாடியவர்களை வேதனையும் செய்வான். அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். நம்முடைய தூதர் தம் இரட்சகனிடமிருந்து தமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை விசுவாசிக்கின்றார். அவ்வாறே மற்ற
விசுவாசிகளும் விசுவாசிக்கின்றனர். இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றனர். அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமைப்படுத்திவிட மாட்டோம் என்றும், மேலும் இரட்சகனே, உன் வேத வசனங்களே நாங்கள் செவியுற்றோம், இன்னும் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம், எங்கள் இரட்சகனே, நாங்கள் உனது மன்னிப்பை கோருகின்றோம், உன் பக்கமே எங்களுடைய மீட்சி உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு மேல் சிரமம் கொடுப்பதில்லை, அது சம்பாதித்துக் கொண்ட நன்மை அதற்கே பயனளிக்கும். அவ்வாறே அது சம்பாதித்துக் கொண்ட தீமை அதற்கே கேடாக அமையும். எங்கள் இரட்சகனே, உன் கடமைகளில் எதையும் நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இரட்சகனே, இன்னும் நீ எங்கள் மீது பழுவான சுமையே அதை எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியவாறு சுமத்தாதிருப்பாயக. எங்கள் இரட்சகனே, இன்னும் எதைச் சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்தும் விடுவாயாக. எங்களை மன்னித்தும் விடுவாயாக. எங்களுக்கு அருளும் புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டத்தார் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக.